வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல. இது உங்கள் மனதை மெதுவாக தொடும் ஒரு உண்மை. உங்கள் உள்ளத்தில் பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை மெதுவாக இறக்கி வைக்கும் ஒரு ஆன்மீக பயணம். ஒரு நாள் கௌதம புத்தர் தன் சீடர்களுடன் ஒரு பெரிய மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அங்கு எந்த சத்தமும் இல்லை. காற்றின் மென்மையான ஓசை மட்டும் கேட்டது. ஆனால் அந்த மௌனத்தில் கூட ஆழமான போதனை மறைந்திருந்தது. புத்தர் தரையில் விழுந்திருந்த ஒரு உலர்ந்த இலையை எடுத்தார். அதை சில நொடிகள் கவனமாக பார்த்தார். பிறகு புன்னகையுடன் கேட்டார், இந்த இலை ஏன் உடையவில்லை தெரியுமா? சீடர்கள் அமைதியாக இருந்தனர். புத்தர் சொன்னார், இது மரத்திலிருந்து பிரிந்தது, ஆனால் எதிர்க்கவில்லை. வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் சரியான நேரத்தில் விட்டுவிட கற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு நாள் நாமே உடைந்து போகிறோம். அந்த வார்த்தைகள் காற்றில் மெதுவாக எதிரொலித்தன. நண்பர்களே, இன்று நம்மில் எத்தனை பேர் பழைய வழிகளை பிடித்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஒருவரின் வார்த்தை, ஒரு பழைய காதல், ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், ஒரு அப்படி நடந்திருந்தால் என்ற நினைவு, இவையெல்லாம் நம் மனதில் கற்களாக கிடக்கின்றன. அதன் பிறகு நாம் சொல்கிறோம், என் மனசு ரொம்ப கனமாக இருக்கு. ஆனால் புத்தர் கூறுகிறார், மனம் கனமானதல்ல, நாம தான் அதை கனமாக்குகிறோம். ஒரு நதி எப்படி பாய்கிறது என்று கவனித்திருக்கிறீர்களா? அது கற்களுடன் சண்டையிடுவதில்லை. அது தடைகளை பிடித்து நிற்பதில்லை. அது வெறுமனே பாய்கிறது. அதனால்தான் அது தூய்மையாக இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும் பிடித்து வைத்திருக்க கற்றுக்கொண்டவர்கள். ஒருவர் நம்மை விட்டு சென்றால் அவரை போக விட மாட்டோம். ஒரு தவறு நடந்தால் அதை ஆண்டுகளாக மனதில் வைத்திருப்போம். ஒரு கனவு நமக்கானது இல்லை என்றாலும் அதை விட்டுவிட பயப்படுவோம். அதற்கு பிறகு வாழ்க்கை ஏன் வலிக்கிறது என்று கேட்போம். நண்பர்களே, சில சமயங்களில் நாம் பிடித்து வைத்திருப்பதே நம்மை மெதுவாக உடைக்கிறது. ஒரு நாள் ஒரு மனிதன் புத்தரிடம் வந்து கேட்டான், கடவுளே, என் மனதில் அமைதி இல்லை. புத்தர் அருகில் இருந்த கல் மாலையை எடுத்தார். அதை மிகவும் இறுக்கமாக பிடித்தார். பிறகு கேட்டார், இதை நான் நீண்ட நேரம் இப்படியே பிடித்திருந்தால் என்ன ஆகும்? அந்த மனிதன் சொன்னான், உங்கள் கையில் வலி வரும். புத்தர் புன்னகைத்தான். அப்படித்தான் உங்கள் மனமும். நீங்கள் கோபத்தை, வருத்தத்தை, பயத்தை, எதிர்பார்ப்புகளை இறுக்கமாக பிடித்திருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு அமைதி இல்லை. நண்பர்களே, விட்டுவிடுவது தோல்வி அல்ல. விட்டுவிடுவது உங்களை மீண்டும் உங்களிடம் கொண்டு வருவது. ஒரு மரத்தை பாருங்கள். அது பழைய இலைகளை விடாமல் இருந்தால் புதிய இலைகள் வருமா? வராது. அதேபோல உங்கள் மனதில் பழைய துக்கங்கள் நிறைந்திருந்தால் புதிய மகிழ்ச்சி எப்படி வரும்? புத்தர் கூறினார், காலியான கைகளில்தான் புதிய வாழ்க்கை நிரம்பும். நாம் எல்லோரும் குழந்தை பருவத்திலிருந்தே பிடிக்க கற்றுக்கொள்கிறோம். பொம்மையை, மனிதர்களை, உறவுகளை, கனவுகளை. ஆனால் யாரும் நமக்கு சொல்லவில்லை, விட்டுவிடுவதும் ஒரு கலை என்று. நண்பர்களே, உண்மையான அன்பு என்ன தெரியுமா? பிடித்திருப்பது அல்ல, சுதந்திரம் கொடுப்பது. பயம் இருக்கும் இடத்தில் பற்று இருக்கும். பற்று இருக்கும் இடத்தில் துன்பம் இருக்கும். ஒரு நாள் புத்தரின் சீடர் கேட்டார், யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் என்ன செய்ய வேண்டும்? புத்தர் கேட்டார், யாராவது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து நீங்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அது யாரிடம் இருக்கும்? சீடர் சொன்னான், கொடுத்தவரிடமே இருக்கும். புத்தர் மெதுவாக சொன்னான், அதேபோல் யாராவது உங்களுக்கு கோபத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த கோபம் அவர்களிடமே இருக்கும். இதுதான் பற்றின்மை. ஓடிப்போவது அல்ல, சண்டையிடுவது அல்ல, வெறுமனே புரிந்து கொண்டு விடுவித்தல். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாமே மாறுகிறது. இன்று உங்களுடன் இருப்பவர் நாளை இல்லாமல் போகலாம். இன்று உங்களிடம் இருக்கும் பொருள் நாளை இருக்காமல் போகலாம். அப்படியானால் நிலையற்ற விஷயங்களை ஏன் நிரந்தரம் போல பிடித்துக் கொள்கிறோம்? ஒரு நாள் புத்தர் அரண்மனையை விட்டுச் சென்றார். அவரிடம் செல்வமும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது, அனைத்து சுகங்களும் இருந்தது. ஆனால் அவர் விட்டுவிட்டார். ஏன் தெரியுமா? ஏனெனில் வெளியில் இருக்கும் எந்த விஷயமும் நிரந்தர அமைதியை தராது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் எல்லாவற்றையும் விட்டார். ஆனால் உலகமே தேடும் ஒன்றை பெற்றார், அமைதி, ஞானம், விடுதலை. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது உங்கள் உள்ளே சென்று பாருங்கள். எது உங்களை இன்னும் வலிக்க செய்கிறது? எந்த நினைவு உங்களை இரவில் தூங்க விடவில்லை? எந்த பயம் உங்கள் கனவுகளை தடுக்கிறது? எந்த மனிதரை நீங்கள் மனதில் இன்னும் பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? இப்பொழுது மெதுவாக அவற்றை விடுங்கள். வாழ்க்கையை நதி போல பாய விடுங்கள். ஒரு இலை விழும்போது அது அழுவதில்லை. அது அடுத்த வளர்ச்சிக்கான இடத்தை உருவாக்குகிறது. அதே போல சில பிரிவுகள், சில தோல்விகள், சில இழப்புகள்
உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை மாற்ற வருகிறவை. புத்தர் கூறினார், பற்றுதலே துன்பத்தின் வேர். நாம் எதையாவது என்னுடையது என்று நினைக்கும் நேரத்தில் பயம் ஆரம்பிக்கிறது. இது என்னை விட்டு போய்விட்டால் அந்த பயம்தான் நம்மை உடைக்கிறது. ஆனால் நண்பர்களே, உங்களுக்கானது ஒருபோதும் உங்களை விட்டு போகாது. போனது ஒருபோதும் உண்மையில் உங்களுடையதல்ல. இதை புரிந்து கொள்ளும் நாளில் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாக தொடங்கும். நீங்கள் கடந்த காலத்துடன் சண்டையிட மாட்டீர்கள். எதிர்காலத்தை பற்றி பயப்பட மாட்டீர்கள். நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீர்கள். இதுதான் புத்தரின் உண்மையான போதனை. விட்டுவிடுங்கள், வாழ்க்கை தானாகவே இலகுவாகும். நண்பர்களே, ஒரு பிடி மணலை இறுக்கமாக பிடித்தால் அது நழுவி போகும். ஆனால் உள்ளங்கையை திறந்தால் அது அமைதியாக இருக்கும். அதே போல வாழ்க்கையையும் பிடித்து வைக்காதீர்கள். அதை பாய விடுங்கள். ஒரு நாள் எல்லோரும் போவார்கள், எல்லாம் மாறிவிடும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அமைதி மட்டும் உங்களுடன் இருக்கும். அதனால்தான் புத்தர் கூறினார், உங்களைத் தவிர வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நண்பர்களே, இப்போது கண்களை ஒரு நொடி மூடுங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது மெதுவாக சொல்லுங்கள், நான் விட்டு விடுகிறேன். அந்த ஒரு நொடியில் உங்கள் மனம் கொஞ்சம் இலகுவாகி இருக்கும். இதுதான் விடுதலைக்கான முதல் படி. விட்டுவிடுவது முடிவு அல்ல, அது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீங்கள் விடுவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை உங்களிடம் இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. நண்பர்களே, வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பிடிப்பதில் இல்லை, விட்டு விடுவதில்தான் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே இன்னும் பலருக்கு இது பயன்படட்டும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் இது போன்ற புத்தரின் ஆழமான வாழ்க்கை போதனைகளை ஆன்மீக கதைகளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அடுத்த காணொளியில் இன்னொரு அழகான உண்மையுடன் சந்திப்போம். அமைதியுடன் இருங்கள், விடுவியுங்கள், வாழ்க்கையை அனுபவியுங்கள். நன்றி.